வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்தனால, நம்ம திரும்ப திரும்ப சொன்ன டேட்டாவே சொன்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால தான் வீடியோ போடல. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட தாண்டி ஒரு பிரேக் அவுட் பக்கமா இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்ல என்னென்ன காயின்ஸ் வாங்கலாம்? பிட்காயினோட மூவ் எப்படி இருக்கும்? ஓவரால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி அந்த 32யும் பிரேக் பண்ணல. சேம் டைம் 28யும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் ஆகவே இல்ல. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரவுண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரமா பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 4 வாரங்கிறது உங்களுக்கு மோர் தென் 1 மந்த்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட்லயே தான் இருக்கு. இது நீங்க வந்து அப்படியே நீங்க டே கேண்டில்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஐ வில் ஷோ யூ. சாரி. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. அந்த ரேஞ்ச் பாருங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே 10ல இருந்து ஆல்மோஸ்ட் ஜூன் 10 வரப்போகுது. உங்களுக்கு 1 மந்தாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மேபி மேல பிரேக் அவுட் ஆனாலும், இல்ல கீழ பிரேக் அவுட் ஆனாலும், ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கேருந்து சடனா ஒரு 3000, 5000 பாயிண்ட்ஸ் மேல ஆர் கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் சேம் டைம் இந்த மாரி டைம் தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஐ வில் ஷோ யூ எப்படின்னு. இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். மேல போகுமா? கீழ வருமா? அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும்போது எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி. நான் மந்த்லில கிளியரா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த மே மந்த் நான் க்ளோசிங்காக தான் வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே மந்த் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 31,801 31,800 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஜூன் மந்த் லைவா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சப்போர்ட் ஜோன் பாருங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3 அண்ட் 4 டைம்ஸ் இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு மந்த்லியில அதெல்லாம் கீழே பிரேக் பண்ண முடியலன்னா என்ன இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்கன்னா 28 கீழே பிரீச் ஆகிறதுக்கு தட் இஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் சார்ட் சொல்லுது. ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எனிதிங் வில் ஹேப்பன். பட் ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்கு. சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ரிமைனிங் 10% நோ ஒன் கேன் ஜட்ஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், ரெண்டுத்துக்கான ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறப்ப இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா, உங்ககிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ஒரு 25 ருபீஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் ஓன் அனலைசிஸ் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 25% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் 100 ருபீஸ் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ ரிமைனிங் 75% எப்போ சார் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 காயின்ஸ் லாங் டேர்முக்கு இப்போ ஜூன் மந்த்ல வாங்கினா அட்லீஸ்ட் 2023 வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 காயின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த ரேஞ்சில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கலாங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது. அது ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஓகே, நம்ம மந்த்லியில் பார்த்துட்டோம். கிளியராக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அகைன் நம்மளோட அனலைசிஸ் வீக்லியே போய்க்கலாம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகல. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இன்வேலிட். ஏன்னா கீழே க்ளோஸ் ஆகல. 28 கீழே க்ளோஸ் ஆனதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வேலிட்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இங்கேருந்து நெக்ஸ்ட் மூவ் எவ்வளோ தூரம் சார் போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தா நம்ம எடுப்போம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் 48,000ல இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 25% வாங்கிட்டீங்கன்னா இட் வில் பி குட். ரிமைனிங் 75% நீங்க எப்போ வாங்கலாம், அதாவது ப்ராப்பர் பை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி 32க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகணும். வீக்லியில 32,000க்கு மேல நீங்க வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் வீக்லி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் க்ளோஸ் ஆகல. பட் இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வீக்லியில நீங்க தாராளமா பை பண்ணலாம். இப்போ லைவ் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஐ வில் ஷோ யூ. உங்களுக்கு வந்து 31,418 இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ 32ங்கிறது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 32க்கு மேல வீக்லியில க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த ரிமைனிங் இருக்கிற ஒரு 75% வந்து நீங்க வந்து தாராளமா ஒரு 50% தாராளமா அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரிமைனிங் 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், வரலன்னா அப்படியே மேலே ஏறிட்டு போகட்டும். அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல 25% தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் புல்லிஷ்க்கான ப்ராபபிலிட்டி உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இந்த சமயத்துல வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கங்க. திரும்பவும் சொல்றோம், 28 கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா அட் எனி காஸ்ட் நீங்க ஹோல்டு பண்ணக்கூடாது. நீங்க வந்து வெளிய வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி தான் காமிக்குது. பிகாஸ் லாஸ்ட் 1 மந்த்தா பாத்தீங்கன்னா, சாரி லாஸ்ட் ஒரு 20 டேஸ் 30 டேஸ் மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு இருக்கு. ப்ராபபிலிட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்குறவங்க 25% தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் பிடிசிக்கான ஒரு அப்டேட். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி உங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழ இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் சண்டே தட் இஸ் 12th ஜூன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் as well as கிரிப்டோ கரன்சி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அது 9th முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல வந்து ஒரு 10% ரிடக்ஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.